அஸ்ஸலாமு அலைக்கும் பாஸ். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? என்ன பாஸ் கடும் கவலையில் இருக்கிறாப்போல தெரியுது. வாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது வேறொன்றும் இல்லை, இந்த வெள்ளம் வந்ததால் ஒரு கவலையாக போச்சு. நமக்கு தாங்க இல்லாத ஒரு பிரச்சனையாக அது ஆயிட்டு, இந்த வெள்ள அனர்த்தம். அதான் யோசிச்சுட்டு கவலையோட இருக்கும். அப்படியா? இது வளமையாக நடக்கிற ஒன்று தான் எங்களோட பிரதேசத்தில், எங்களோட நாட்டில். ஆனால் இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக அந்த வெள்ள அனர்த்தம் எங்களோட நாட்டில் வந்துட்டு. என்ன செய்கிற, எல்லாம் அவங்களோட நாட்டைப்படி தான் நடந்துக்கிட்டு போகுது. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கடுமையான பிரச்சனையில் வந்த மாதிரி தெரியுது. அப்படி இல்லை ப்ரோ. வெள்ளம், புயல் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அது அல்லாஹ்வோட சோதனையாக வரும், அல்லது பொதுவான விஷயமாக அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்துவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்தது உலக விஷயங்களில் என்ன நமக்கு லொஸ்டானாலும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு பெரியதொரு கவலை எனக்கு அதில். அதாவது வேறொன்றும் இல்லை, என்னகிட்ட தர்ஜுமத்துல் குர்ஆன் ஒன்று இருந்த நல்ல மொழிபெயர்ப்பு. அது இந்தியாவோட பெரியதொரு ஆலிம்ட மொழிபெயர்ப்பு. நான் சுபோ சொல்லிட்டு ஓதுவேன். அந்த தர்ஜுமாவோட பொருளை, குர்ஆனோட பொருளை பார்த்துட்டு தான் நான் ஓதிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வெள்ளத்தில் அந்த குர்ஆன் அப்படியே முழுமையாக சேதமாயிட்டு. அப்படியா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. மனுஷன் என்னென்னத்துக்கோ உலக விஷயங்களுக்கு கவலைப்படக்குள்ள, நீங்கள் இந்த தீண்ட விஷயத்தில், இந்த குர்ஆன்ட விஷயத்தில் நீங்கள் கவலைப்படுறீங்களே. ஏன்னா ஒரு குர்ஆன் ஒன்று இல்லாமல் போயிட்டு, அழிஞ்சு போயிட்டு, வெள்ளத்தில் போயிட்டு இந்த கவலைப்படுறீங்களே. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக.